கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 16:26. Matthew 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீஷத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக என்ன சொல்லி கொடுக்குறாரு? எப்பா, உன்னுடைய முன்னுரிமை நித்திய காலத்துக்குரியதாக இருக்கா, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தற்காலிகமான வெற்றிக்கு இருக்கிறதா? இதை நீ இப்பொழுது உணர்ந்து பார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு சவால் கொடுக்குதுன்னா, இந்த உலக பிரகாரமான வெற்றியும் ஆனால் நித்திய வாழ்க்கைக்குரிய ஒரு காரியத்தையும் ரொம்ப அழகாக பிரித்து பார்க்கக்கூடியதாக. லூக்கா 12வது அதிகாரம் 20-21 வசனம் சொல்லும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு செல்வந்தன் இருக்கிறான். அவனுக்கு நல்ல வெள்ளாமை வருது. அவன் ஏற்கனவே ஒரு பெரிய தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கிடங்கு வச்சுருக்கிறான். இப்போ இன்னைக்கு இன்னும் பெரிய வெள்ளாமை வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறான்? அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம, நான் இதை இடித்து இன்னும் அந்த பெரிய தானிய கிடங்கு பண்ணி நான் இன்னும் நிறையா வச்சு நான் என் ஆத்துமாட்ட சொல்கிறேன், இங்கே பாரு எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன் பாரு, அதனால நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லும்போது அவனுக்கு சொல்லக்கூடிய பதில் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, யாரு? முட்டாளே, என்ன, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி? தேவன்கிட்ட ஐஸ்வர்யத்தை சேர்க்கணுமே ஒழிய பூமியில் இல்லை. 49வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய காரியங்கள் பாருங்க. 6வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவனிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. எப்படி? ஆத்தும மீட்பு அவ்வளோ அருமையானது. இப்போ நீங்கள் நான் சொல்கிற கூட யோசிக்கலாம். இருக்கிறதுலே பூமியில் இதுவரைக்கும் இருந்த பெரிய பணக்காரன் யாரு? சாலமோன் ராஜா தான். அவனுக்கு முன்னாடியும் அதற்கு பின்னாடியும் அவனை மாதிரி ஒரு ராஜா இருந்ததில்லைன்னு. அந்த ராஜா என்ன தெரியுமா சொல்கிறாரு? பிரசங்கியோட புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, யோபு சொன்னதை எழுதுறாரு 1 தீமோத்தேயு 6:7. என்ன? நாம் இந்த பூமிக்கு ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லும்போது, உன்னுடைய ஆத்மா மீட்புக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்ப. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நீங்கள் இந்த உலக பிரகாரமான வெற்றிக்கு, இந்த உலக பிரகாரமான சொத்துக்கு, இல்லை உலக பிரகாரமான உங்களை மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்களா, இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் எதற்காக? அப்போ நீங்கள் உங்கள் ஆத்மாவை நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்க்குறீங்களா, இல்லை ஆத்மாவை தொலைத்தவங்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, நல்ல காரியங்கள், ஒருவேளை உங்களுடைய வேலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஒரு சில சமயத்தில் ஊழியம் கூட இருக்கலாம். அதுவே நமக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறி இந்த தேவனுக்கு பதிலாக அது நம்மளை மாற்றக்கூடியதா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய மூலதனம் எதில் இருக்குது? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வேலை, இது எல்லாமே உலக பிரகாரமான காரியத்துக்காக இருக்கா, இல்லை கர்த்தருக்குரிய காரியமாக இருக்கதா? ஏன்னா இங்கே சொல்லி கொடுக்கும்போது சாலமன் சொல்லி கொடுக்குறாரு, இல்லை சங்கீதத்தில் சொல்லக்கூடியது என்ன, மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. ஏன்னா எவ்வளவு ஆத்தும மீட்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லக்கூடியதாக.
அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு காரியமும், நீங்கள் உங்களை வாழுகிற வாழ்க்கை நித்திய காலத்தை குறித்த அந்த எட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்குதா, இல்லை இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ அப்படி இருந்தால் மாற்றிக்கிறோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய முதன்மைத்துவம், let them evaluate their priorities, O Lord. ஆண்டவரே, அதை தாங்கள் எதற்காக முன்னுரிமை கொடுத்து வாழுகிறோம் என்பதை பார்த்து சோதித்து பார்த்து ஒரு நித்திய வாழ்க்கையை கண்ணோக்கனவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.